இங்கே தாவேக்காவுக்கு ஒரு ஓட்டு கேட்கல. ஊழல் பண்ணாத கரைப்படியாதவர்களுக்கு நீங்கள் தேடி ஓட்டு போடுங்க அப்படி தேடுனா வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க, தாவேக்கா தான் கிடைக்கும். ஸோ அதை தான் அவங்க குறிப்பிட்டு போடுறாரு. அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து சொல்கிறாரு. முக்கியமாக அந்த இடத்துல வந்து பணத்தை வண்டி இடத்துல வந்து கொட்டுவாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல பிஸ்னஸ் பெருசாக நடக்க போகுது. ஏன் திமுக எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த ஊழலை வந்து வெளிப்படையாகவே இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 பணத்தை இறக்கணும், அந்த பணத்தை எல்லா வழியிலேருந்தும் கொண்டு வரணும், அதுக்கு இங்கேருந்து எல்லா வழியிலையும் கொண்டு போகணும். கொண்டு போய் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸில் தான் இப்போ மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் பல ஆணையங்கள் கொடுத்த விஷயங்கள் நவீன முறையில் இவங்க பண்ணியிருக்காங்க. விஞ்ஞான ஊழலாக இருக்குது. திமுக பண்ணக்கூடிய ஊழலை கண்டே பிடிக்க முடியாது, ஆதாரங்களே கிடைக்காதுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி அப்படி இல்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுடைய சிக்னலை வச்சே நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க, எங்கே எவ்வளோ இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிட முடியும். டிரான்சாக்ஷன்ஸும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி, நிறைய இடங்களில் நம்ம டிஜிட்டலாக மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் வந்து ரொம்ப நாள் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு லூப் ஹோல்ல நீங்கள் மாட்டிக்குவீங்க.